Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 5.1ல third sum. Find the equations of the circle that touch both the axes and pass through -4, -2 in general form. அதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்க சர்க்கிள் -4, -2 அப்படிங்கிற பாயிண்டில் பாஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதையே நம்ம தேர்ட் குவாட்ரண்ட்டில் வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? சர்க்கிள் தட் டச் போத் த ஆக்சிஸ், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டு ஆக்சஸையுமே அது ஒரு பாயிண்டில் டச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் -4, -2 பாஸ் ஆகிறனால கண்டிப்பாக இந்த சர்க்கிள் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்கணும். ஸோ அதனால் இது தேர்ட் குவாட்ரண்ட்டில் வரைகிறோம். இந்த சர்க்கிளோட சென்டர் இங்கே வருது. ஸோ இந்த லென்த்தும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா இது ரெண்டுமே ரேடியஸ் தான். அப்போ இதை ஏவாக எடுத்தால் இதுவும் ஏ தான். ஸோ இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும்? -a, a. இங்கே வந்திருக்க மைனஸுக்கு காரணம் இது தேர்ட் குவாட்ரண்ட்டுங்கிறனால. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் எழுதிக்கிறேன். ஸோ இதில் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். h, k, அதாவது சென்டர் நம்மளுக்கு தெரியும் -a, -a. ரேடியஸ் நம்மளுக்கு தெரியும் a. அப்புறம் -4, -2 அப்படிங்கிற பாயிண்ட்டும் தெரியும். ஸோ இதெல்லாம் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது -4, -2. ஸோ -4 மைனஸ் இது வந்து -a. ஸோ இது +a ஆகும். த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் வையோட வேல்யூ என்ன? -2. ஸோ -2 மைனஸ் கேவோட வேல்யூ -a. ஸோ இது +a த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே ரேடியஸுங்கிறது என்ன? a. அதனால் இது a². ஸோ இப்போ அதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ 4 ஸ்கொயர் வந்து 16 வரும், ப்ளஸ் a² ப்ளஸ் 2ab, 2 × 4 வந்து 8 ஆகும். ஸோ -8a. இங்கேயும் அதே மாதிரி தான், +4 ப்ளஸ் a² -4a ஈக்குவல் டு a² வரும். ஸோ இங்கே இருக்கிற a² இங்கே இருக்கிற a² கேன்சல் ஆகும். ஸோ மிச்சம் நம்மளுக்கு a² -8a -4a -12a ஆகும். ப்ளஸ் 16 + 4 20 ஆகும். ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து 20 வரணும், சம் வந்து -12 வரணும். ஸோ -10 -2 அப்போ தான் நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணால் 20 வரும், ஆட் பண்ணால் -12 வரும். ஸோ a -10 a -2 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ ஒன்று ஏவோட வேல்யூ 10, இல்லை ஏவோட வேல்யூ 2. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் இஃப் a is equal to 10, ஏயோட வேல்யூ 10 இருந்தால் இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறும்? x - a, அதாவது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். -a இருக்கிறது +a ஆகும். ஸோ +a த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y -aவும் மறுபடியும் இங்கே -a இருக்கனால +a த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² அப்படின்னு வரும். ஸோ இப்போ ஏவோட வேல்யூ 10 இருந்தால் x + 10 the whole square plus y + 10 the whole square equal to 10² ஆகும். ஸோ இப்போ இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். நம்மளுக்கு x² + 100 + 20x, அதே மாதிரி இங்கே y² + 100 + 20y ஈக்குவல் டு 100 வரும். ஸோ ஒரு 100 இன்னொரு 100 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு மிச்சம் x² + y² + 20x + 20y + 100 ஈக்குவல் டு 0. இதுவே ஒரு வேளை ஏவோட வேல்யூ இஃப் a is equal to 2 இருந்தால் இதே இதில் நம்ம 10க்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். என்ன ஆகும்? x + 2 the whole square ப்ளஸ் y + 2 the whole square ஈக்குவல் டு 2². ஸோ இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். x² + 4 + 4x + y² + 4 + 4y ஈக்குவல் டு 4. ஸோ இந்த 4 கேன்சல் ஆகும்.
மிச்சம் நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4y ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ இது ரெண்டு தான் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்ஸ்.